ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருதுங்க. ஸோ இந்த இரண்டும் ஒரே நாளில் வருவதால் இந்த நாள் மிகவும் ஒரு மங்களகரமான அதிசக்தி வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் கிரகங்களுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது? உங்களுடைய ராசி மிதுன ராசியை இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை நாளில் உங்களை பிடித்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக தீர வேண்டும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, அதற்கு ஒரு முக்கிய பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்குவதற்கும் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யலாம். இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மிதுன ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த அமாவாசையில புதிதாக ஒரு காரியம் தொடங்கினாலும் 100% வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாளில் புதிய தொழிலை நீங்கள் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே தொடங்கியிருக்கக்கூடிய தொழிலில் புதிய மாற்றங்களை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் புதிய வீடு பால் காய்ச்சுதல், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தக்கால் நடுவது, நிச்சயதார்த்தம், வியாபாரம் துவங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதுங்க. ஸோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்களை நீக்குவதற்கு இந்த அமாவாசை நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு மாட்டிற்கு அகத்தை கீரையும் எள்ளு புண்ணாக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். காகத்திற்கு படையல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு எள்ளை தூள் செய்து அதில் ஏதாவது ஒரு இனிப்பை செய்து உருண்டையாக்கி எள் உருண்டையாக நீங்கள் தானமாக கொடுக்கணும். இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஜென்ம பாவங்கள் நீங்கிடும். ஸோ இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிறருக்கு கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க. ஸோ எளிய பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஒரு புதிய மண்பானையில் மஞ்சள் தூள், குங்குமம், ₹1 நாணயம் இதை மூன்றையுமே போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யணுங்க. அதற்கு பிறகு தண்ணீரையும் இந்த பானையையும் அருகில் உள்ள ஆலமரத்தின் அடியில் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில ஊற்றணும். பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு அந்த பானையை நீங்க மூடிவிட வேண்டுங்க. இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா பானை புதைக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய கைகளை வைத்து கடன் பிரச்சனையை நீங்க வேண்டும் என்று மனதார நீங்க பிரார்த்தனை செய்யலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமா நீங்கிடும். அதுபோலவே கல்லுப்பு பரிகாரமாக ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. இந்த கல்லுப்பு பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் 1, வரவேற்பறையில் 1, குளியல் அறையில் 1, இந்த மாதிரி இடத்துல வெளியே நீங்க வைக்கணும். 3 நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து விட்டு அகல் விளக்குகளை தனியாக நீங்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், திருஷ்டி நீங்கி நன்மைகள் கண்டிப்பா உங்க வாழ்வில் நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சர்வ அமாவாசை நாளில் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஜென்ம பாவங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிதுன ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் செய்திடுங்க. மிதுன ராசினியர்களுக்கு மே 16ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, அதாவது கிரகங்களினுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் விலகி வெற்றிகள் குவியக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த மாதிரி ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த காலகட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் கிரக நிலவரங்களை ஆராயும் போது சாதகமான பலன்களையே நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதனால மிதன ராசினியர்களுக்கு தடைகள் விலகி வெற்றிகள் குவியக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த கால தொடக்கத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து சூரியனுடன் இணைந்திருப்பது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்குவதோடு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவால் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் அது உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை காட்டிலும் கடந்த கால கவலைகளை மறந்து நிகழ்கால மகிழ்ச்சியில திளைக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த மே 16ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையினுடைய கிரக பயிற்சியின் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் பிரவேசிப்பதும் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்திற்கு செல்வதும் பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் விளைவாக உங்களுடைய ஆளுமை திறன் மற்றும் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இதுவரை உங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்க தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்துடன் நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாட்டு சுற்றுலா செல்ல திட்டமிடக்கூடிய நேயர்களுக்கு இது ஏற்ற காலமாக அமையலாம். ஸோ இந்த கிரகங்களுடைய அழுத்தமானது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இதனால பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் பணிகளை செம்மையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்துடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் வாகன சேர்க்கைக்கான யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவாகவே இருக்கிறது. செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் மேசராசிக்கு மாறுவதால் உங்களிடம் இருந்த தயக்கம் வரைந்து துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நாள்பட்ட உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். இந்த நேரத்தில் சிறு சிறு பயண செலவு ஏற்படும். பெரும்பாலும் சுப செலவுகளாகவே உங்களுக்கு இருக்கலாம். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஈடுபாடு அதிகரித்து கோவில் வழிபாடுகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு 100% நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுன ராசினியர்களுக்கு மே 16 அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு, இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நியூ அப்டேட்டான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.